Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை பூந்தமல்லி ஐயப்பந்தாங்கல் பிரதான சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளனர். மழைநீர் வடிகால்களுக்காக 4000 கோடி ரூபாய் செலவு செய்ததாக ஸ்டாலின் அரசு கூறும் நிலையில் வடியாத வெள்ளத்தால் மக்கள் கடும் அதிருப்தி அடைந்துள்ளனர். குண்டும் குழியுமான சாலைகளில் தேங்கிய மழைநீரில் வாகன ஓட்டிகள் படும் அவதி குறித்து செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரம் என்ன? வணக்கம் மஞ்சு. தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற இந்த காட்சியானது சென்னை பூந்தமல்லி, அதாவது ஐயப்பந்தாங்கல் பகுதி பிரதான சாலைகளில் தேங்கியிருக்கக்கூடிய மழைநீர் தான். நேற்று நள்ளிரவு பெய்த கனமழை காரணமாக பூந்தமல்லி சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக கனமழை பெய்து வந்தது. இந்த நிலையில் மழைநீர் வடியாத பகுதிகளில் பல்வேறு பகுதிகளில் மக்கள் மிகுந்த இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக இந்த சென்னை பூந்தமல்லி பிரதான சாலைகளின் ஐயப்பந்தாங்கல் பகுதியில் சுமார் 2 அடி தூரத்திற்கு இந்த பிரதான சாலைகளில் மழைநீரானது தேங்கியுள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த மழை நீருடன் கழிவு நீரும் கலந்துள்ளதால் அந்த பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வருகிறது. குறிப்பாக இந்த சாலையானது குண்டும் குழியுமாக இருப்பதால் 2 அடி தூரத்துக்கு மேலாக மழைநீர் தேங்கியிருப்பதால் இந்த சாலையை கடக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். குறிப்பாக காலையில் பள்ளிக்கு செல்லக்கூடிய இந்த மாணவ மாணவிகள், அரசு பேருந்துகள், இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் அனைவரும் இந்த குண்டு குழியமான சாலைகளில் சிக்கி விபத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு அவல நிலையும் ஏற்பட்டுள்ளது. 2 மணி நேரத்திற்கு மேலாகியும் இந்த பிரதான சாலைகளில் மழைநீர் வடியாத காரணத்தினால் அந்த சாலையை கடக்க முடியாமல் பொதுமக்கள் மிகுந்த அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் தொடர்ந்து பருவமழை காலங்கள் தோறும் இந்த பிரதான சாலைகளில் இது போன்ற மழைநீர் தேங்கியிருப்பதால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னல்களுக்கு உள்ளாகி வருகின்றனர். தொடர்ந்து இந்த சாலைகளில் தேங்கியிருக்கக்கூடிய இந்த மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சாலைகளில் மழைநீர் கால்வாய் பணிகள் முழுவடையாத காரணத்தினால் மழைநீர் கால்வாயில் மழைநீர் செல்ல வழி இல்லாமல் மழைநீர் நிரம்பி அதன் காரணமாக சாலைகளில் தண்ணீரானது தேங்கியுள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். ஆக உடனடியாக இந்த மழைநீர் வடிகால் பணிகளை விரைந்து முடித்திட வேண்டும், சாலையில் தேங்கியிருக்கின்ற இந்த மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக உள்ளது. மஞ்சள், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.